இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு வெந்தயம் போட்டு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இந்தளவுக்கு அது வதங்கினா போதும். நான் இப்படி தான் செய்வேன், எப்போவுமே நான் இப்படி தான் மீன் குழம்பு செய்வேன். இப்போ இதுக்கு எங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் பிடிக்கும், தக்காளி புளிப்பு கொஞ்சம் பிடிக்கும். மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சோம்பு ஜீரகம் அதோடு போட்டு இதை அரைப்பேன். இது கூட போட்டு அந்த வெங்காயம் சோம்பு இவ்வளோ தான் போடுவேன். நான் ஜீரகம் இதுவும் அவ்வளோ தான் போடுவேன். இப்போ தக்காளி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல தக்காளி போட்டுட்டேன். இவ்வளோ தக்காளி தான் நான் போடுவேன் எப்போவும் மீன் குழம்புக்கு. மீன் எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு தக்காளி புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இவ்வளோ தக்காளி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு தான் வதக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் கூட வதக்குவேன், அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். பச்சையாக இருந்தால் பச்சை வாசம் அடிக்கும். இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன், வாசத்துக்கு 2 உடச்சி போட்டிருக்கேன். இது தேவையான புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருதுங்க பாருங்கள். இதெல்லாம் எண்ணெய் சொட்டுது. இந்த அளவுக்கு வதக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், மஞ்சத்தூள் இவ்வளோ மஞ்சத்தூள், இது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சக்தி மிளகாத்தூள், சக்தி மஞ்சத்தூள், இந்த மாதிரி ஸ்பூனால் 2 ஸ்பூனு சக்தி மல்லித்தூள். இந்த பாருங்கள், போட்டாச்சு. எல்லாத்தையும் கிண்டியாச்சு. ரொம்ப வதக்க மாட்டேன், வதக்கியும் வைப்பேன், நல்லா வதக்கிட்டு வைப்பேன். ஆனால் இப்போ இப்படியும் செய்வேன். இப்போ இந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். நம்ம இப்போ புளி தண்ணியை ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த தேங்காய் சோம்பு ஜீரகம் வெங்காயம் எல்லாமே அரைச்சாச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன், தேங்காய் கலக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், உப்பு தேவையான அளவு உப்பு மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் மீன் போடணும். இந்த மீன் உயிர் கெண்டை மீன் 4.5 கிலோ இருந்துச்சான். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கினது 4.5 கிலோ இருந்த மீன். இப்போ இதை துண்டு துண்டாக வெட்டி, தலையே பெரிய தலை பாருங்க. இது எல்லாமே முக்கால்வாசி தலை தான். இது அதுக்கப்புறம் இந்த வால் பகுதி இது இதெல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து மீன் குழம்புல போட போகிறேன். இங்கே பாருங்கள், மீன் குழம்புல எண்ணெய் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள், கெண்டை மீன், உயிர் கெண்டை மீன் குழம்பு. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிக்கலாம். இது பாருங்கள், மீன் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம அதை வறுக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு என்னென்ன மசாலான்னு கேட்டிங்கன்னா, சோம்பு ஜீரகம் மிளகு பூண்டு தக்காளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள்
இது எல்லாமே. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். இது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். இதுக்கு மேலே கொதிஞ்சால் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் வேறு மாதிரி போயிடும். மீன் வந்து கரைஞ்சியும் போயிடும். இந்த பாருங்கள் மல்லி இலை. இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து மீன் குழம்பு இறக்கியாச்சு. இப்போ மீன் வறுக்க நான் இந்த தோசைக்கல்லை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தோசைக்கல்லை வச்சுருக்கேன். இந்த இருக்க மீன், இந்த மீனை தான் இப்போ வறுக்க போகிறோம். பாருங்கள், மீன் குழம்பு தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து மீன் வறுக்க நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். இந்த பாருங்கள், இப்போ மீன் வறுக்க எண்ணெய் ஊற்றியாச்சு. சரிங்களா? இப்போ எண்ணெய் சூடானவுடனே மீன் போடுக்கிறோம். பாருங்கள், மீன் போட்டாச்சு. இப்போ மீன் வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன் எல்லா மீனையும் வறுத்துடணும். இந்த பாருங்கள், இவ்வளோ மீன் இருக்குது. இந்த மீன் வந்து 4.5 கிலோ மீன். எல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி எடுக்கும்போது 4 கிலோ இருந்தது. ஒரு மீன் மட்டும் 4 கிலோ. சரிங்களா? இப்போ அதெல்லாம் சுத்தப்படுத்தி மீன் குழம்பு வச்சாச்சு. கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்தது, வீட்டில் வந்து குழம்பு மட்டும் தான் வச்சோம். எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி குழம்பு வச்சாச்சு. இப்போ மீன் வெந்துட்டு இருக்கு பொரியல். இப்போ இதுவும் வறுக்க போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் வாசமாக இருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மசாலையெல்லாம் வச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் வாயில் வச்சு வருது. இங்கே பாருங்கள், மீன் வறுத்தாச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருந்தால் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி வறுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் செவந்து ரோஸ்ட் மாதிரி. பார்த்தீங்களா, மீன் நல்லா வறுந்துருக்கா? இப்போ எடுத்துடலாமா? எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், பாதி வறுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. வறுக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சரிங்களா?